வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உடல் நலம். இறைவன் மனிதனுடைய உடலை மிக சிறப்பாக வடிவமைத்து நம்மிடம் கொடுத்திருக்கிறான். அதோடு அறிவையும் சேர்த்து கொடுத்திருக்கிறான். இந்த அறிவை கொண்டு இந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் விழிப்பு நிலை வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த உடலுக்குள் தெய்வமாக அறிவு ஏற்றிருக்கிறது என்று விளக்கம் போடுவார். அந்த உடலை நாம் எந்த விதத்திலும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக திருமூலர் கவியை நமக்கு நினைவுபடுத்துகிறார். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று இந்த உடலை ஒரு கோயிலாக மதித்தார். அங்கே தெய்வமாக அறிவு வீற்றிருக்கிறது என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம். அதற்கான உடற்பயிற்சிகளை, எளிமையான உடற்பயிற்சிகளை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி என்ற ஒரு பயிற்சி, மகராசனம் ஸ்டேஜ் 1 and 2 அண்டு மசாஜ் பயிற்சி, 14 புள்ளிகள் அடங்கிய அக்குப்ரெஷர் என்ற பயிற்சி, கடைசியாக உடல் தளர்த்தல் என்று 9 விதமான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சியை நாம் தவறாமல் எக்காரணத்து கொண்டும் தவிர்க்காமல் செய்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடலுக்கும் உயிருக்கும் நட்பு நீடிக்கும் என்று சொல்லியிருப்பார். 120 வருடங்கள் வாழ வேண்டிய மனிதன் வெறும் 60 வயதில் விடைபெற்று கொண்டிருக்கிற அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றி வடிவமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருட்தந்தை அவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சிகளை தவறாமல் செய்து வந்தால் 45 நிமிடத்தில் எல்லா பயிற்சிகளும் செய்து விடலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு இருக்கிறது. அதில் 45 நிமிடம் நம்முடைய உடலுக்காக ஒதுக்கி பயிற்சிகளை செய்தோம் என்று சொன்னால் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இவையெல்லாம் தங்கு தடையின்றி, தேக்கமின்றி, திசை மாற்றமின்றி ஒழுங்காக ஓடும் என்று சொல்லி இதற்கு கவியரசர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருப்பார். இன்றைக்கு தத்துவ பாடலாக 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம், அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. வாழ்க வளமுடன். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் போன்று வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.